வணக்கம். டெல்லி சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கிறது. அது பற்றிய கொஞ்சம் தகவல்களை சொல்லிக்கிறேன். சட்டசபை தேர்தல் வந்து டெல்லியில் வந்துட்டு சட்டசபை தொகுதி 70 தொகுதி இருக்குது. பாராளுமன்றம் வந்து 7 வரும். பாராளுமன்றம் 7 வரும். சட்டசபை எம்எல்ஏ தொகுதி சட்டசபைக்குள்ளது வந்து 70 தொகுதி வரும். கடந்த 10 ஆண்டுகளாக இருமுறையாக வந்துட்டு மோடி அரசு பாராளுமன்ற எலெக்ஷனில் 7க்கு 7 எடுத்திருக்காங்க. ஆனால் ஆம் ஆத்மி அப்புறம் அதாவது பாராளுமன்றம் முடிஞ்சு அதுக்கு சட்டசபை எலெக்ஷன் வளர்த்து இவங்க வந்துட்டு 63 இடம் இருக்கிறாங்க. 70க்கு 63 எம்எல்ஏ பெறாங்க. சரி, திரும்ப மறுபடியும் பார்த்தா மறுபடியும் பாராளுமன்றம் வருது, 7க்கு 7 எடுக்கிறாங்க பிஜேபி. அதே டயத்தில் மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் ஆம் ஆத்மி கட்சிக்கு மறுபடியும் அதே 62 தொகுதிகளை கொடுத்துருக்காங்க. இப்படி மாறி மாறி மக்கள். அது சிறப்பு என்னான்னு கேட்டால், டெல்லி வந்து நம்ம இந்தியாவின் தலைநகரம். அதனால் அங்கே வந்து எல்லா தரப்பு மக்களும், பன்னாட்டு மக்கள், தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களும் சரி, எல்லா இதுலேருந்து போகிறவங்க ஒரு 40% மக்கள் அது மாதிரி இருக்காங்க வாழ்கிறவங்க. அது 40% மக்கள் அடிக்கடி மாறி வர்றதுனால ஓட்டுகள் வந்து என்ன ஆகுதுன்னா, இது பாராளுமன்றமா அப்போ வந்து மோடி தான் பிரதமராக இருக்கணும் அப்படிங்கிறக்காக அவருக்கு ஓட்ட போடுறாங்க. சரி, சட்டசபை வருது, அதுக்கு யாருக்கு போடலாம்? மோடி இங்கே வந்து முதல்வராக இருக்க போகிறதில்ல. அப்போ நம்ம அவருக்கு போட தேவையில்லை. ஊழல்களை அகற்றேன் என்று தொடப்பக்கட்டையை எடுத்துகிட்டு வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை நம்பி போராட்டம் நடத்தி கடந்த 2 முறையும் போட்டு இந்த மாதிரி 63, 62 ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் இப்போ ஊழல் குற்றச்சாட்டில் உள்ளே போயிட்டு வெளியில் வந்து அவர் நாளைக்கு ஜெயிச்சா கூட அவர் அந்த போஸ்டிங், முதலமைச்சர் போஸ்ட்டை ஏறாங்கிற நிலைமையில இருக்கார். ஏன்னா கோர்ட்டு தீர்ப்பு அந்த மாதிரி இருக்குது. இதில் அதிதின்னு ஒருத்தவங்க மாநில இதில் வந்துட்டு தன்னுடைய சார்பாக அதிதியை வந்து முதலமைச்சர் ஆக்கியிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால். அதே மாதிரி அவங்களும் இப்போ வந்து போட்டி போட்டிருக்காங்க. அதே மாதிரி பிஜேபியில் வந்து ஒரு நல்ல தலைவர்கள், பெரிய தலைவர்கள் இந்த மாதிரி ஒருத்தருங்க அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸானவங்க யாரும் இல்லை. ஆனால் டெல்லியில் இருக்க மக்கள் எல்லாம் விரும்புகிறது யாருன்னா யோகி ஆதித்யநாத். அவர் மிக சிறப்பாக ஆட்சி நடக்கிறனால யோகி ஆதித்யநாத் மாதிரி ஒரு நல்ல வேட்பாளர் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த முறையாவது பாஜக ஜெயிக்க வேண்டும். எப்போவுமே இல்லாத மாறுபட்ட கருத்துக்களை இப்போ புதுசாக மக்கள் மத்தியில் இந்த இலவச அறிவிப்புகள்லாம் எப்போவுமே சொல்ல மாட்டாங்க. அதான் நம்ம இந்து கோயில்களை வந்து எல்லாம் பண்ணுவோம், யமுனா நதி, கங்கை நதியெல்லாம் சீர் பண்ணி ஒழுங்கு பண்ணுவோம் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க பக்கம் திரும்பி வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துவோம். டெல்லியில் வந்துட்டு மெயினாக வந்து அகற்றப்பட வேண்டிய குப்பைகள், சுத்தமில்லாத சாக்கடை நீர்களுக்கு வடிகால் அமைப்பு, இதெல்லாம் வந்து சரியாக நடக்கலைங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷீலா தீட்சித் காங்கிரஸில் இருந்தாங்க. அவங்களே நல்லா சிறப்பாக ஆண்டுருந்தவங்க தான். அவங்களே வந்து இந்த இதை அமைக்காது, இந்த இடமெல்லாம் சுத்தம் பண்ணாதே மெயினாக. அதனால தான் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடப்பக்கட்டையை கொண்டு வந்து சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லி ஓட்டை வாங்கி அவர் கடைசியாக லஞ்சம் வாங்குகிற அளவுக்கு போயிட்டார். மதுபான திட்டத்தில் லஞ்சம் வாங்கி அதில் வந்து அவர் மாட்டதுனால இப்போ சிறைவாசம்லாம் போயிட்டு வந்து இருக்கார். அதனால் இதை சுத்தப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ கோரிக்கைகளை நல்லா வலுவாக வச்சு நிற்கணும். அதே மாதிரி இலவச திட்டங்களை முதலாக பாஜக
அறிமுகப்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆனால் இலவசங்கள் வேண்டாங்கிறதே மக்கள் விருப்பம். இருந்தாலும் டெல்லியில் சூழ்நிலையை கருதி இந்த முறை ஆட்சியை பிடிச்சாகணுங்கிற நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா 2 முறை ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாராளுமன்றத்துக்குன்னா மோடிக்கு ஓட்டு போடுறாங்க, சட்டசபைன்னா அரவிந்துக்கு தான் போடுறாங்க. அதனால் பெண்களுக்கு மாதம் 2500 தர்றேன் அப்படின்ட்டு இருக்காங்க. மாதம் 2500 ஊக்கத்தொகை கொடுக்குறோம்னு இருக்காங்க. அதே மாதிரி சிலிண்ட்ரு மானியம் 500 கொடுக்குறேன்ட்டு இருக்காங்க. சிலிண்டருக்கு எவ்வளோ பணம் வருதோ அதில் 500 தொகை மானியமாக வழங்கப்பட்டு மீதி தொகை தான் நம்ம கட்டினா போதுங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அதேமாதிரி வாட்டர் தண்ணி நல்ல நீர் கிடைக்கல, குடிநீர் கிடைக்கலைங்கிறது டெல்லி மக்களுடைய போராட்டமாக இருக்குது. அம்மையார் ஷீலா ஜீத்தி இருந்தப்போ கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த தண்ணீர் சுத்தமான நீர் குடிப்பதற்கு இது 3 முறையாக கேட்டு வந்தாலே பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்புக்கு அதிகமான இது இருக்குது. அதே டயத்தில் இந்த முறை போன முறை விட்ட மாதிரி விடாமல் இந்த 10,000 வாக்கு வித்தியாசத்தில் ஒரு 11 தொகுதியை விட்டாங்க. 20,000 வாக்கு வித்தியாசத்தில் ஒரு 6 தொகுதியை விட்டுட்டாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த 15 எல்லாத்தையும் எடுத்து எப்படி பார்த்தாலும் ஒரு 40 தொகுதி அப்படியே வின் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த திட்டங்களை முறையாக அதே மாதிரி யார் முதல்வருங்கிறத பாரதிய ஜனதா கட்சி முதல்வர் வேட்பாளர்னு யாரையும் இல்லை. ஆனால் அதில் மெயினாக நிற்கிறது யாருன்னா பர்வேஸ் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறார். பர்வேஸ் எப்படின்னா பர்வேஸ் நிற்கிறதே அரவிந்துக்கு அவர் பர்வேஸ் தான் முதல்வர் வேட்பாளர்னு பார்த்தா அந்த லெவலுக்கு பர்வேஸ் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டெல்லியில். ஆனால் அவர் என்னென்னா டைரெக்டாக அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய மோதுறாரு. ஒன்று ஜெயிச்சா முதல்வராவேன் அப்படிங்கிற மாதிரி நேரடி போட்டியாக அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்டே டைரெக்டாக மோதுறாரு. அதனால் இந்த பிரச்சார காலத்தில் மட்டும் பாரதிய ஜனதா கொஞ்சம் நல்லா பிரச்சாரம் பண்ணாங்கன்னா 40 தொகுதிகள் வின் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி அறிமுகம் பர்வீந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படின்னா இந்த வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஓட்டு 100% இருக்குன்னா ஒரு 100% அப்படி இருக்குன்னா அந்த 100 வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் 100% இல்லை 40% இவர் வாங்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால். காங்கிரஸுக்கு 30, பிஜேபிக்கு 30ன்னு போயிட்டுருக்கு. இதை மட்டும் கரெக்டாக பண்ணி இந்த 60 வந்துட்டால் கூட வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குது. அதே டயத்தில் காங்கிரஸுக்கு இந்த முறை பிரச்சாரம் அணியிருந்தால் அவங்க ஓரளவு ஒரு 15-20 கைப்பற்றாங்கன்னா பிஜேபி வரதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். ஆனால் அவங்க காங்கிரஸ் பிரச்சாரமே பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி பிஜேபி அங்கே ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. 40 தொகுதி வீழும் என்று நம்பிக்கை இருக்கிறது. இதுவரை வரக்கூடிய கருத்து கணிப்புகள் அந்த செய்திகளை நான் படிச்சுட்டு கருத்து கணிப்பு அந்த பெரிய இதிலெல்லாம் வரும்ல அந்த செய்திகளை படித்து அதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். அதனால் பிஜேபிக்கு ஒரு 40 தொகுதி ஜெயிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தோல்வி முகம், அதிதி வெற்றி பெறுவார்கள் என்பது உறுதி. அப்படி ஜெயிச்சு வந்தால் அதிதிதை முதல்வராக மாதிரி இருக்கும். ஆம் ஆத்மி வந்தால் காங்கிரஸுக்கு ஒரு 5 தொகுதி வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அதுவும் கூட பிரச்சாரம் பண்ண அங்கே ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் பண்ண போகலை. இன்னும் கடைசி செய்தி என்ன இருக்குன்னு தெரியல. இந்த இப்போதைக்கு உள்ள நிலவரம், அதாவது இன்னும் 10 தினங்கள் இருக்கிறது. அதுக்கு முன்னால் நடவடிக்கை பார்த்தா இப்போ வரைக்கும் 40 தொகுதிகள் பிஜேபி வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தோல்வி முகம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வணக்கம். இதே மாதிரி செய்திகள் அனைத்தும் போட்டுட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.